right? Sir, everybody switch on your videos. Everybody switch on your videos. வந்து திட்டுவாங்க சார். The compounded ratio of 4:5 and 3:4 is quick. The compounded ratio of 4:5 and 3:4 is 3:5, sir. 3:4. 4/5 into 3/4. 4 and 4 gets cancelled. 3/5 is a combined ratio. Clear? Ratio should be expressed in simplified form. Correct? 12/20 னு சொல்லலாம். But 12/20 simplify பண்ணிடணும் பாத்துக்கோ. The ratio compounded of 5:6, 2:3, 9:4, and 4:5 is. The ratio compounded of 5:6, 2:3, 9:4, and 4:5 is. 1, sir. 4/4 gets cancelled. 3 3s are 9. 2 3s are 6. 6 gets cancelled. 5 and 5 gets cancelled. 1:1 is the right answer. Okay. Sir. Sir, ratio compounded நாலும் compound ratio நாலும் ஒரே மீனிங் தானா சார்? அதான் ரேஷியோ காம்பவுண்டட் ஆஃப் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கொடுத்திருக்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி புது ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகே சார். கிளியர்? இங்கிலீஷ் sir. மேக்ஸ் ஃபேக்கல்டிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. என்ன ராகேஷ், சம்பளம் போடுறியாடா? போட்டுனா சார். அட்டென்ஷன் அப்படின்னு உட்கார்ந்த மாதிரியே நேரா வீடியோ பார்த்துன்னு இருக்கு, அதனால கேட்டேன். இல்ல சார், லேப்ல சார் வீடியோ ஸ்ட்ரைட். ஓ ஓகே ஓகே. எடா அட்லீஸ்ட் கொஞ்சம் குனிஞ்சு கிணிஞ்சு அப்படியே உட்கார்ந்து இது பண்ணா கூட, தப்பு பண்ணா கூட கரெக்டா தப்பு பண்ணும். கரெக்டா? இல்ல சார், சம்பளம் போடலன்னா கூட சரி சரி, நான் சும்மா கலாய்ச்சேன்டா. மத்தவங்க யாருக்காவது இது பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. செம்மையே போடலன்னா கூட கீழே குனிஞ்சு தலையை குனிஞ்சுன்னு சும்மா ஒண்ணும் ஆட்டிக்கிட்டின்னு அந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னா சரி பையன் ஏதோ இது பண்ற போல அப்படின்னு நினைச்சு நான் விட்டுருவேன். பாரு நீ பாரு, நல்லா ஒழுங்கா வேலை பார்த்துனே இருக்க, பரவாயில்ல, இருந்தாலும் நேரா ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துருக்கியா, அதனாலதான் கேள்வி கேட்டேன். கவனி, the ratio compounded of 9:7 the duplicate ratio of 3:4, triplicate ratio of 2:3 and 4:9 is. That's question. The ratio compounded of 9:7, 4:9, duplicate ratio of 3:4, triplicate ratio of 2:9 is what? Question புரிஞ்சுச்சா சாரதா? சார் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். யாரா அது? Who is the culprit? இன்னொரு வாட்டி சொல்லுன்னு சொன்னாலே. யார் அது? ரவீனா சார். நீதானா? The ratio compounded of 9:7, the duplicate ratio of 3:4, triplicate ratio of 2:9, and 4:9 is. What will be your answer? Quick. Uh, 2/567, sir. 2/567. 2/567. Sorry, da. Triplicate ratio of 2:3. 32/567. என்னடா 32/567. டேய்
நான் உன்னை என்ன சொல்லியிருக்கேன்? Sir, 2 by 21. Sir, 2 by 7. 2 by 7. 2 by 7 Sir, 2 by 21. எத்தனை ஆன்சர்கள்? Sir, 2 by 21, sir. By 21, sir. 2 by 7 2 by 21 2 by 27 2 by 21. 2 by 21 தான் sir. 2 by 21 தான் ஷூர். லாக் பண்ணிக்கலாமா? Yes, sir. Sir, 2 by 21. 2 by 21 லாக் பண்ணிக்கலாமா? ஷூரா? Yes, sir. Yes, sir. Sir, 9 by 7 into duplicate ratio of 3 by 4 3:4 is 9 by 7. 9 by 16. 16. triplicate ratio of 2 by 3 is 8 8 by by 27. 27. 4 by 9 9 gets cancelled. 1 time 2 time 2 time 2 time. Therefore 2 by 21 is the right answer. Clear. Done. Yes, sir. The ratio compounded of 4:5 and subduplicate ratio of A:9. Gavani, ratio compounded of 4:5 and subduplicate ratio of A:9 is 8 by 15. Find A. The ratio compounded of 4:5 and subduplicate ratio of A:9 is 8:15. Find 4, sir. Sir, A equal to 4. A is equal to A 4, sir. 4. 4, sir. இது ஜெனரல் கொஸ்டினே புரியல, என்னடா அதுக்குள்ள ஆன்சர் சொல்றீங்க? Sir, இல்லை sir. என்ன ஸ்வேதா? முடிச்சிட்டியா? ஆன்சரை சொல்லிட்டியா? நான் சொல்லல, எல்லாரும் சொல்லிட்டாங்க. சரி, போட்டுட்டேன். வந்துச்சா? சரி, என்ன பண்ண? First 4 into root A by 15 போட்டேன் சார், equal to 8 by 15. Subduplicate ratio of A:9 என்ன? Root A by root. Is equal to 8:15. 1 time 2 time. Root A is equal to root 9 by 3. Root 3 can be written as root 3 into root 3. அங்க ஒரு 2 இருக்கு சார். என்னடா? அங்க ஒரு 2 மிஸ் பண்ணிட்டீங்க. 2 மிஸ் பண்ணிட்டேனா? என்னடான்னு பார்த்தேன். root 3 root 9 gets cancelled. A is equal to 2 square. 2 square is nothing but 4. Clear? Done? அதனாலதான் என்ன பண்ணும், எப்போதுமே எந்த இடத்துல இருந்தாலும் தெளிவா எழுதிக்கும். கரெக்டா? அட்லீஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் ரைட்டிங். கரெக்டா? இப்ப பாரு, நான் 2 மிஸ் பண்ண மாதிரி மிஸ் பண்ணக்கூடாது. ரைட்டா? நான் எப்படிலாம் சமாளிக்குது பாரு, அப்படிதான் யோசிக்கிறேன். கரெக்டா? அப்படிதான் இல்ல. கரெக்டா? ஏன்னா யூ வில் பி கிவன் லிமிடெட் ஸ்பேஸ். கரெக்டா? அவனோட ரஃப் ஒர்க்கிங்காக கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால ட்ரை டு ரைட் அந்தந்த மினிமல் ஸ்பேஸ்க்குள்ள எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. கிளியர் everybody? ஆல்ரெடி எக்ஸாம் எழுதினவங்களுக்கு தான் அந்த ப்ரெஷர் தெரியும். கரெக்டா? பின்னாடி கடைசி 2 பேஜ்ல தான் உனக்கு ஒர்க்கிங் ஷீட் தருவோம். நீ இஷ்டத்துக்கு எடுத்தோடனே பக்கத்துல எல்லாம் கிறுக்க முடியாது. கரெக்டா? பட் ஐ சஜஸ்ட் பக்கத்துலேயே கிறுக்கிக்கும். கரெக்டா? லைட்டா பென்சில்ல எழுதுறது உனக்கு மட்டும் தான் புரியணும். கரெக்டா? ஏத்தாப்புல இருக்கிற வெளில இருந்து பார்த்தானா தெரியக்கூடாது பென்சில் எழுதிருக்கணும். அதுக்கப்புறமும் வந்து திட்டினாங்கன்னு வச்சுக்கோ, உட்காந்து எக்ஸாம் முடிச்சுட்டு உட்காந்து அழைச்சு கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிடு. நீங்க பேப்பர்லாம் எடுக்கிறதுக்குள்ள நான் உட்காந்து எல்லாத்தையும் அழைச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு நல்லா டார்க் பென்சில்ல நல்லா எழுதுற மாதிரி ஏதாவது திட்டுவாங்க வந்து.
கரெக்டா கொஸ்டின் பேப்பர் பக்கத்துல எதுவும் எழுதக்கூடாதுன்னு திட்டுவாங்க. நீ லைட்டா பென்சில் என்னது நீ எழுதிருக்கிறதே வெளில திருவிடாது, லைட்டா எழுதி செம்ம சால்வ் பண்ணும். அதுக்குன்னு ஒவ்வொரு பேஜுக்கும் பின்னாடி போயிட்டு வந்து நினைச்சுக்க, காமெடியா இருக்கும். ஓகேவா? ரைட். இதெல்லாம் இப்ப நான் சொல்றது உனக்கு புரியாது. கரெக்டா? எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாடல் டெஸ்ட்னு ஒண்ணு கொடுத்து, ரைட்டா, அந்த மாடல் டெஸ்ட்லயே உனக்கு தனி பேப்பர்லாம் கிடையாது. 36 புக்லெட், அதாவது ஒரு 30-35 பேஜுக்கு புக்லெட் வரும். புக்லெட்டை கொடுத்துரும் அவனுக்கு கொஸ்டின் பேப்பரா. கரெக்டா? நீ ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொஸ்டின் இருக்கும், ரஃப் ஷீட்னு கடைசி 3 பேஜ் ரஃப் ஷீட்டா கொடுத்துருப்பாங்க, நோட்ஸ்ன்னு. அங்க போய் நீ ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த ஃபிகரை பார்த்துட்டு பின்னாடி போய் கொஸ்டின் எல்லாம் எழுதினா வேலைக்கெல்லாம் ஆகாது. இந்த மாதிரி குட்டி குட்டி கொஸ்டின்லாம் இருந்தா கிடையாது, மல்டிப்ளை பண்றியா, கையோட ஆன்சர் எழுதியா போயினே இருக்கணும். யூ ஷுட் நாட் வேஸ்ட் டைம் அட் ஆல். ரைட்டா? கிளியர்?